நாரெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணேன்னா வாழைப்பூ ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். வாழைப்பூ வந்து சூப்பு தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே நல்ல தண்ணியில் கழுவிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்கணும். நான் உரப்புக்கு வந்து மிளகு வந்து ஒரு 7-8 தான் போட்டிருக்கேன். ஏன்னா அரைக்கிறதுனால அந்த காரம் ரொம்ப வந்துடும். அதுக்காக ஒரு 7-8 மிளகு தான் போட்டிருக்கேன். அது கூடவே முக்கியமான ஒன்று என்ன சேர்த்துருக்கேன்னா பைனாப்பிள் சேர்த்துருக்கேன். பைனாப்பிள் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது. ஏன்னா சாப்பிடணுன்னு ஆசை இருக்கும், வாயெல்லாம் புண்ணு வந்துடும். ஜூஸாக குடித்தாலோ இல்லை சும்மா சாப்பிட்டாலோ அந்த ஹீட் வந்து அவங்களுக்கு புண்ணாயிரும். அதனால் இந்த மாதிரி குக்கரில் இதோடையே சேர்த்து போட்டு வேக வச்சுக்கணும். வேக வச்சோம்னா ஒரு 4-5 விசில் வச்சா போதும், நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கணும். இதை வந்து சூடாகவே பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணலாம். ஆனால் மிக்சியில் வந்து அரைக்கும்போது இன்னும் நைஸாக அரைச்சிக்கலாம். இதில் இருக்கிற ஃபைபரெல்லாம் நம்ம எதுவுமே வடிகட்ட தேவையில்லை. அந்த நார் சத்தோடு அப்படியே நம்ம குடிச்சிடணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது இது குடித்தோம்னா இந்த வாழைப்பூவு, பைனாப்பிள் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் எந்த காரமும் கிடையாது, எந்த ஃபேட்டும் கிடையாது. 1 வயசு குழந்தையிலேருந்து 100 வயசு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே இதை குடிக்கலாம். எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைப்பூ வந்து அடிக்கடி உடம்புக்கு சேர்த்துக்கணும். நம்ம கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். பைனாப்பிள்லேயும் நிறைய விட்டமின் சத்துக்கள் எல்லாம் இருக்குது. இது ரெண்டையுமே ஒன்றா போட்டு நான் சூப்பாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இது.